ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசர் மதிப்பிற்கிடையே ஜோதிட கலையரசர் ராஜதி குறிச்சி அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. கோல்சாரம் சொல்லணுமாங்க? கண்டிப்பா சொல்லணுங்க. ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு, அதாவது நிறைவான யோகமான ஜாதகங்களுக்கு கோல்சாரம் பாதிக்கும். நம்ம உணர முடியாது. அன்றாடம் பிறக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கம்மியா இருக்கக்கூடிய நடுத்தரமான ஜாதகங்களை உணரலாம். ஒளி தத்துவம் தான் ஜோதிடம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ஒளி தத்துவம் தான் ஜோதிடம். இப்ப 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு எத்தகைய பலன்களை தரும் என்பதை தான் இதில் விளக்க போறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் எனது யூடியூப் சேனல்ல 1000க்கும் 100க்கும் மேற்பட்ட மனித வாழ்வுக்கு என்னென்ன தேவை அத்தனை விஷயங்களையும் வலியுறுத்தி வீடியோக்கள் இருக்கு, பாருங்க. கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பலன் வேண்டும் என்றால் இந்த திரைவதிகளை வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். கிரக சுபத்துவ பாவத்துவத்தெல்லாம் பலன் இருக்குங்க. ஜாதக பலனாக இருந்தாலும் சரி, கோல்சார பலன்களாக இருந்தாலும் சரி, கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தாங்க இருக்குது. இப்ப விருச்சிக ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு சொல்லிடுவோம். சரி, பலன் சொல்ல போறோம். 1ஆம் தேதி என்ன கிரகம் இருக்கோ அதையே சொல்லிடுறதா? அப்படி இல்லை. அதாவது மாத கிரகங்களை கணக்கில் கொண்டு சொல்றேன். தினக்கிரக மாத கிரகத்தை, வருஷ கிரகங்கள் ஓரளவு அது குறிப்பிட்ட நேரத்தில் அப்படியே தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு குரு இருப்பாரு, 1.5 வருஷம் ராகு இருப்பாங்க, சனி 2.5 வருஷம் இருக்கும். இப்படிப்பட்ட கிரகங்கள்ல இருக்குல்ல. அப்ப இருந்த இடத்துல நல்லதோ கெட்டதோ செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. ஒளிதான ஜோதிடம். 2026 வருஷம் பூரா ஒவ்வொரு மாதமும் என்ன நடக்குங்கிறத சொல்ற விஷயம் தாங்க. இந்த நாள் கிரகங்கள் மாத கிரகங்கள் ஏன்னா அது எல்லாத்துக்கும் விலைக்கு சொல்ல முடியாது. அது நெடுநேரம் பிடிக்கும் வீடியோ, உங்களுக்கு போர் அடிக்கும். அப்ப அந்த விஷயங்களை விட்டுட்டு மாத கிரகங்களை வருஷ கிரகங்களை வச்சு நம்ம பலன் சொல்லணுங்க. இப்ப விருச்சிக ராசி ஓகே, வருஷ கிரகங்களை வச்சு சொல்றோங்கிற அமைப்புல குரு பவன் லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லைங்க, ராசிக்கு தான். ராசிக்கு 2-5 கூட விசேஷமானவராகவும் வருவார். யாரு? குரு பகவான். அப்ப குரு பகவான் 8ல இருக்காரு. இது வரைக்கும் 8ல இருக்கும் பொழுது 8ல குரு பகவான் போகக்கூடாதுங்க. தூரகொலைக்கு அனுப்பி உங்களை அவஸ்தைப்பட வைக்குதா, சந்தோஷமா இருக்க வைக்கிறது உங்க ஜாதகம் சொல்லும். இப்ப 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. குடும்ப அமைப்பு சரியில்லாதவங்களுக்கு கூட, வருமானம் சரியில்லாத கூட இந்த கடந்த ஒரு வருஷம் 5வது மாசம் வரைக்கும் நல்லபடியா இருந்திருக்கும். ஒரு படி போடுறாருங்க. குருவோட அருள் கிடைக்குதுங்க. டெம்பரரியா கிடைக்குதுன்னு அர்த்தம். இதுதான் கோல்சார நுட்பம். இப்போ 9ஆம் இடத்துக்கு வருது. அற்புதமான பலன். குருபவன் இயற்கை சுபகிரகமான முழு சுபகிரகமான குருபவன் 1, 5, 7, 9ல இருக்கலாம். சரியா? 9ல இருக்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டத்தை வளர்க்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் தரும். குலதெய்வ தெய்வ வழிபாடுக்கு இது வரைக்கும் போகாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். பொருளாதார பின்னடைவிலேயோ வேறு எந்த சூழ்நிலையிலேயோ நீங்க கோவிலுக்கு போகாம இருக்கும் பொழுது, குலதெய்வ அருளை நாடாம இருக்கும் பொழுது எல்லாமே அவன் செயல்தான். அப்ப அதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பாக்கியங்கள் அனைத்தும் நடக்குங்க. பாக்கியங்கள் என்ன? மனைவி பாக்கியம், குழந்தை பாக்கியம், தாய் தந்தை பாக்கியம் தான். அதுதான் மூலப்பொருள். தாய் தந்தை பாக்கியம், தொழில் பாக்கியம், அனைத்தும் பாக்கியம் தான். ஒரு ஜாதகத்துல பாக்கியஸ்தானம் வலுப்பட்டு இருந்தா, லக்னாதிபதி பின்னடைவா இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டங்கள் கம்மியா இருந்தாலும் தேடி அந்த பாக்கியத்தை அடைய வைக்கும் ஜாதகம். அதுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கணும். இப்படி ஒரு வாரத்தில் ஜோதிடம் இல்லாம எப்படி கடகடன்னு வருது பாருங்க. முழுசா உணர்ந்தவர் நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் வரும் கண்டிப்பா ஜோதிடம். நல்ல குருநாதரை பெறணும். அனைத்து குருநாதர்களும் மதிப்புக்குரியவர் என்றாலும் நுட்பமான குருநாதர்கள் நமக்கு தெரிவாங்க. எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. அந்த அமைப்பை நமக்கு வாய்த்தாலே நம்ம பாக்கியவான்கள். இப்போ 9ஆம் இடத்துல இருந்து பாக்கியங்களை பூரா வளர்ப்பாருங்க. சரி, பார்வை அமைப்பு எடுத்துக்கிடுவோம். ராசியை பார்ப்பாரு. 5ஆம் பார்வையா ராசியை பார்ப்பாரு. உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் அற்று, ராசி பலம் அற்று இருக்கக்கூடிய ஜாதகத்துல இப்ப பூசை செய்யறாரு. இந்த 1 வருஷ காலம் உங்களை தூண்டி விடுறாருன்னு அர்த்தம். அதான் கோல்சாரம். ராசி புத்துணர்வா இருப்பீங்க. சகல விஷயம் நோய் நொடி இருந்தாலும் தீரும். இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து 3ஆம் இடம் முயற்சி பலிக்கும். போகங்கள் நல்ல நிறைவாகும். இதெல்லாம் மறுக்கக்கூடாத வார்த்தை. போகங்கள் நிறைவேறும். முயற்சி இருக்கும். நகை நட்டுக்கள் அடைவு வச்சிருந்தா கூட திருப்பக்கூடிய அமைப்பு வரும் பெண்களுக்கு இருக்கா. அடுத்து 3ஆம் இடம் இளைய சகோதரர் நல்லா இருப்பாங்க. சகோதரர் நல்லா இருப்பாங்க. சகோதர உறவுகள் கிடைக்கும். சகோதரர் எல்லாரும் தான் நமக்கு வேணும். இப்ப 5ஆம் இடம் 5ல சனி இருக்குங்க. சரியா? 5ல சனி இருக்கு. இதுவரைக்கும் அந்த சனியை குருபவன் பார்க்கல. 5வது மாசத்துக்கு பிறகு குருபவன் சனியை பார்ப்பாரு. பிள்ளைகள் விஷயத்து அதிர்ஷ்டம் கம்மியான, ஏற்கனவே அதிர்ஷ்டம் கம்மியான ஜாதகம்
குழந்தையோட நலன் சிறப்பாக இல்லாத ஜாதகத்துக்கு இது பூஸ்ட் பண்ணும். அந்த 90% இருக்கும்போது 10% இந்த ஒளி அதில் தூண்டி விடுங்க. 80% இருக்கும்போது இந்த குரு பகவான் ஒளி அது தூண்டி விடும். 70% இருக்கும்போது இந்த 30% நிறைவு பண்ணி அந்த ஒளி சுப ஒளி தூண்டி விடுங்க. குரு பகவானுடைய கோச்சாரம் இதான் சொல்லுது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், வயசுக்கு தக்கன கல்வியில மந்தமா இருக்காங்களா, சிறுவர்கள் இருப்பாங்கல்ல, குழந்தை பிறப்புக்கு கல்யாணம் ஆகாம இருப்பாங்கல்ல, அப்புறம் குழந்தை இல்லாம இருப்பாங்கல்ல, தொழில்துறையில் சரியில்லாம இருப்பாங்கல்ல, அவங்க கூட இதுல அட்டச் ஆகும். அதான் ஒரு ஜாதகத்துல வைத்து தந்தை தாய் அனைத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி பெற்றோர் ஜாதகத்துல பிள்ளைய பார்க்கலாம், எல்லாமே செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஒரு பெற்றோருக்கு 4 குழந்தை இருக்கு, இந்த குழந்தையினாலதான் நீங்க சரி ஜோதிடர் சொல்லுவார்கள். அதெல்லாம் மிக தவறான வார்த்தை. உறவு முறைகளில் சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வார்த்தை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் சரி, அந்த காலத்துல 10 குழந்தை, இப்ப எங்க தாத்தாவுக்குலாம் 6-7 குழந்தைகள், அதுக்கு முன்ன பாட்டுக்கு 10 குழந்தை சொல்லுவாங்க. இப்ப என்னோட பிறந்தவங்க 3 பேரு, என் பையங்க 2 பேரு. இப்ப அந்த பையன்கள்ல 2 பேருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணாலுமே பெற்றோருடைய தரம் அப்படித்தான் இருக்கும். 90% பெற்றோர்னா எல்லா குழந்தையும் ஜாதகம் 90 இருக்கும். தேடி கண்டுபிடிக்கணும். 70% 70% இருக்கும். 50% பிள்ளையின் தரம் இருக்கும்னா அப்படித்தான் இவர் பிறப்பாரு. இப்படிலாம் கருத்துக்கள் இருக்குங்க. சரி, 5ஆம் இடத்துல சனி இது வரைக்கும் சுபத்தன்மை இல்லை. அப்ப இப்ப வைகாசிக்கு மேல வர்ற வைகாசிக்கு மேலதான் குரு பார்ப்பாரு. அப்ப அதிர்ஷ்டம் ஜெயிக்கும், பிள்ளைகளுடைய வாழ்வு எல்லாமே நடக்கும். குலதெய்வ வழிபாடு 5ஆம் இடம், அதுவும் உங்களுக்கு விட்டு போயிருந்தா செய்யக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ராக பார்க்கணும். 4ஆம் இடத்துல இருக்கு. 4ஆம் இடத்துல சுபத்தன்மை இல்லாம தான் இப்ப சுபத்தன்மையோடு இருக்காரு. இப்ப 5ஆவது மாசத்துக்கு பிறகு குரு விலைக்கு கீழே வரும்போது பார்க்க மாட்டாரு. ஆனா சனியை பார்ப்பார்ல, ராகு இடம் கொடுத்த கிரகத்துடைய பலன்களை செய்யும் கோல்சாரத்திலையும். அப்ப அந்த இடம் கொடுத்த கிரகம் சுபத்துவம் ஆகும்போது ராகு பெரிய கடுபலனை செய்வார். இருந்தாலும் ராகுக்கு சுபத்தன்மை அடையணும். அப்ப 4ஆம் இடம் தாய் சார்ந்த விஷயம் கட்டுக்குள்ள இருக்கும். தாய் சார்ந்த விஷயம், தாய் நலம், வீடு வாகனம் கட்ட முடியாத சூழ்நிலை, வாகனத்துல ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, சீர் செய்ய முடியல, திருப்தியா நல்ல நிலைமை இருந்தால் நல்ல மெக்கானிக் நம்ம போவோம். இப்படி ஒரு அவஸ்தை நிலையெல்லாம் சிறிய அளவுல தான் இருக்கும். நம்ம தசாபதிக்கு தக்கன எனக்கு இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பாவங்களுடைய தொடர்பு இல்லாம இருக்கும். சுக்கிரன் நல்லபடியா இருப்பாரு, வாகனம் 4ஆம் இடம் அருமையா இருக்கும். அப்ப இது என்ன செய்ய போகுது? இப்படித்தான் கோல்சாரத்தை புரிஞ்சுக்கிறோம். கல்வி, சின்ன வயசுல கல்வி லேசா தடை இருக்கும். புதனுடைய சுற்றுத்தன்மையை வச்சு நம்ம முடிவு பண்ணணும். ஆரம்பத்துல புதன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும், சிந்தனை சாதத்தையும் பார்க்கணும். படிப்புக்காக தான் அவசியம். 10ல கேது இருக்காரு, தொழிலை கெடுப்பாரா தொழிலை கொடுப்பாருங்கிறது சூரியனுடைய நிலையை வச்சு சொல்லணும். உங்க ஜாதகத்துல சூரியனுடைய நிலை இப்ப மாதம் வருவார்ல, சுபத்துவம் அடையும் பொழுது கோல்சாரத்தில் அற்புதமா ஒவ்வொரு நாளும் உணரலாம். சுபத்துவம் ஆகும் போது அந்த இடத்த ஆக்கிரமித்துள்ள அந்த கேதுடைய பலம் தொழிலை வளர்க்கும். சூரியன் கெட்டு போகும்போது தொழில பின்னடைவு. இப்படித்தாங்க கிரக ஒளியில தான் ஜோதிடம் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றது காரணம், இந்த கருத்து கண்டிப்பா மேலோங்க போகிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றது. அப்ப விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல பலன்களாகவே இருக்குங்க. சரியா? அப்ப கோல்சார பலன் கண்டிப்பா சொல்லணும். என்னுடைய சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர் நண்பர்கள் அனைவருமே ஜோதிடத்தை உணர்ந்து அவங்க ஜாதகத்தோட பலன்களை எல்லாம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜோதிடம் மகா மகா அற்புதமானது. அடுத்து சொந்த ராசியான தனுசு ராசிக்கு, குரு பகவானுடைய சொந்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன பலன்கள் செய்யும் என்பதை தெளிவாக பார்ப்போம். நன்றி.